தமிழ்நாட்டோட அதிகபட்ச ரெவென்யூ எங்கேருந்து வந்து பார்க்கும்போது டாப்பில் இருக்கிறது டாஸ்மாக்ஸ் தான். ஸோ ஒரே நாளில் 717 கடைகளை மூடுறோம் அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த ரெவென்யூ வந்து அடி வாங்குது இல்லையா? அதை எப்படி ஈடு பண்ண முடியும்? ரெவென்யூ வந்து ஈடு பண்ணலாம். தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, யூ லுக் அட் தி ஸ்டேட், லாட் ஆஃப் அன்கல்டிவேட்டட் பேரன் லேண்ட்ஸ், ஹியூஜ். இதில் என்னன்னா, எனக்கு வந்து மேஜர் எக்கனாமிக் பேராமீட்டர், another parameter லுக் அட் இஸ் per capita இன்கம் சொல்லுவோம். ஒரு சராசரி மனுஷன் எவ்வளோ earn பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 lakh rupees. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்டில் ஒவ்வொரு தமிழனும் earn பண்ணுறது 2 lakh rupees. Now the question is whether freebies is taken into account. இப்போ மாதம் விமென்க்கு வந்து they give 1000 rupees, இப்போ 2500 rupees வரிசையாக கொடுக்குறாங்க இல்லையா? அதுவும் per capita இன்கம் ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஒரு another question. எக்கனாமிக் சர்வே எப்படி கொண்டு போகிறாங்க அதை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு question to be answered. பட் எதுக்கு சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்லாம் per capita இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன்னா, யூ ஃபர்கெட் த ஃப்ரீபீஸ், இன்க்ரீஸ் பண்ண ஒரே ஆப்ஷன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தேர்ஃபோர் த ரெவென்யூ ஷேர் ஃபார் தெம், அதை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் growth, வேலை வாய்ப்புகள். ஸோ ஹவு டு ஐ மேக் தி இண்டஸ்ட்ரியல் growth? ஸோ பை மேக்கிங் இன்வைட்டிங் லார்ஜ் கம்பெனிஸ் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, விச் ஐ வாஸ் ஷாக்ட் ஹானஸ்ட்லி, இந்த ப்ரீவியஸ் ரெஜிமில் கூகுளோட சேர்மன் இஸ் தமிழன். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் கிடையாது, ஆந்திரா வைசாக் போயிட்டார். பெருமையாக சொல்கிற ஒரு கான்ஃபரன்ஸில், நான் வைசாக்கில் வந்து எங்கள் இதில் ஐஐடி கராக்பூரில் படிச்சுட்டு இருந்தேன், ஸோ அது வழியாக போவேன். இப்போ வைசாக் பார்த்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு பெருமையாக சொல்கிறார். ஆனால் ஹி பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டேட். எப்படி விட்டோம் அவரை? மேபி பாலிசி இஸ் நாட் கரெக்ட். இதில் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிங்கிறது வந்து இட் மஸ்ட் பி சிங்கிள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ரிலாக்ஸ்ட் இட் ஹெவிலி. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் த பிரைம் மினிஸ்டர் ஜாப் வந்து போயிட்டு ஹி கேன் சைன் அப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், he has visited so many countries. He's brought in a few $1 billion of investments into India. அவர் போய் நீ தமிழ்நாட்டில் போடு, பெங்களூரில் போடு, வைசாகில் போடணும் அவர் போய் சொல்ல மாட்டார். It's not his job. His job is to bring them in. இப்போ யார் போய் அதுக்கு போட்டி போடணும்? ஸ்டேட்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் லா அண்ட் ஆர்டர், பிரச்சனை கிடையாது, எதுவுமே ப்ராப்ளம் கிடையாதுங்க. நைஸ் என்விரான்மெண்ட், எக்ஸலன்ட் கல்ச்சர். வந்தாரை வாழ வைக்கணும்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவங்க வர வைக்கணுமே, வந்தாரை தானே வாழ வைக்கிறது. அவங்க எப்படி வர வைக்கிறது? அதுக்கு you must take initiative. I think the CM will do very well in this, because see, you must be clean and you must be committed to the people who voted for you, not only for them but the entire state, because you are responsible for the entire state. I think he should do well. நினைக்கிறேன்.